ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபிஜே vlogs. எனக்கு ஒரு யம்மியான டிஷ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் சேர்த்திட்டு அதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக வந்துட்டு கறி லீஃப் சேர்த்திக்கிறேன். கூட வந்துட்டு பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தென் வந்துட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். தென் வந்துட்டு இது கூட வந்து டொமேட்டோ சேர்த்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சமாக பட்டை வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ஜீரகம் சேர்த்திக்கலாம். தென் கொஞ்சமாக ஆனியன், கறி லீஃப், சில்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்திக்கலாம். தென் வந்துட்டு டொமேட்டோ வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தென் சிக்கன் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு 1 kg ஆஃப் சிக்கன். ஸோ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தென் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் சிக்கன் மசாலா, ஸோ நம்ம முன்னாடி போட்டது வீட்டில் வச்சது, இது கொஞ்சமாக வந்துட்டு வாங்கினது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம அந்த ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டோட வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு கோகோனட் மில்க் இருந்தால் சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு கோகோனட் மில்க் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ப்யூரிஃபை பண்ணாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்திட்டு தென் வந்துட்டு கொத்தமல்லி புதினா வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நல்லா வந்துட்டு குழம்பு பாயில் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட யம்மியான சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட யம்மியான சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே வந்துட்டு ரொம்ப அடாப்டாக இருக்கும். ரைஸு, தோசை, இட்லி, தென் சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா விதமான டிஷ்ஷுக்குமே வந்துட்டு நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.